பாருங்க, இதனுடைய வயது கிட்டத்தட்ட 80 வருடம் உயிர் வாழக்கூடிய பறவை இனங்களில் அதிகம் உயிர் வாழக்கூடியது இந்த கழுகு தான். இந்த கழுகு கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள ஒரு பாதி காலம் கடந்ததுக்கு பிறகு ஒரு மோசமான சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். எது மாதிரியான மோசமான நிலை என்றால், ஒரு 40 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு இந்த பறவைகளுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா, அவருடைய கூறிய பற்கள், அந்த கூறிய அழகுகள் சிதிலமடைந்து, அதாவது வீக்காய் போய் எந்த பொருளுமே சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துடும். கால்களில் இருக்கக்கூடிய கூறிய நகங்கள் எந்த பொருள்களையுமே, எந்த உணவுப் பொருளையும் பற்றி பிடிக்க முடியாத திறன் இல்லாததாகவும், உடலில் இருக்கக்கூடிய இரட்டைகள் அதனுடைய இரத்த ஓட்டம் மிகவும் குறைந்து, அந்த மிகவும் பிடித்தமான சூழலில் பறப்பதற்கு இலகுவாக பறக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் எல்லா கழுகுமே ஒரு 35-40வது வயதுல ஒரு கஷ்டமான சூழலை சந்திக்கும். இது இயற்கையினுடைய நியதி. இது கழுகுக்கு இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த காலகட்டங்களில் அந்த கழுகு 2 வகையிலும் பண்ண முடியும். ஒண்ணு, அப்படியே இருந்தால் அந்த கழுகு என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச காலத்துல ஒரு வருஷம் 2 வருஷத்துல இறந்து விடும். சில கழுகு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு தன்னுடைய உடல்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் வருத்தி கொண்டு அதற்கு மாற்று உபகரணம் என்ன, எப்படி செய்தால் நாம் மறுபிறவி எடுத்து பறந்து இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்று சிந்திக்கக்கூடிய 2 வகை கழுகுகள். ஒன்று, நாம் இந்த மாதிரியான சோதனைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு 6 மாதத்துல இறந்து போகக்கூடிய கழுகு வகைகள் ஒன்று. ஒன்றொன்னு, இது மாதிரியான நோய்க்கு பீடிக்கப்பட்டுட்டோமே, இதற்கான மாற்று வழி என்ன என்று கண்டுபிடித்து அந்த மாற்று வழியின் மூலமாக அற்புதமான தன்னுடைய அடுத்த ஒரு பிறவி போன்ற ஒரு அடுத்த காலகட்டத்திற்கு போகக்கூடிய 2 வகை. இந்த 2வது வகை கூடிய கழுகு என்ன ஆகுனாக்கா, தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த உடல் நிலை பாதிக்கப்பட்ட கழுகு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீடுகளுக்கு, தன்னுடைய அந்த பொந்துகளுக்கு போய் அந்த பாறைகளிலே தன்னுடைய அலகுகளை முட்டி 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 மோதி அந்த அலகுகளை மிக பயங்கரமான வலியை பொறுத்து கொண்டு அலகையை வெளியே எடுத்து விடுமாம். ஒரு குறிப்பிட்ட காலம் 3 மாதம் 4 மாதம் பொறுத்து இருந்து அந்த அலகு வளரும் வரை காத்திருந்து அந்த அழகு கூர்மையான வாய்ப்பகுதி, அழகு பகுதி வளர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய பலவீனமான நிக பகுதிகளை அந்த அழகின் மூலமாக பித்து எரிந்துவிடும். அப்படி எரியும் பொழுது மிகவும் கொடூரமான வலியை அனுபவிக்க வேண்டிய நிலை அந்த கழுகுக்கு. அப்படி கழுகு கால்களில் இருக்கக்கூடிய கூரிய நகங்களையும் தானே பீத்து எரிந்து விட்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நகங்கள் வளரும் வரை பொறுத்திருந்து மீண்டும் அந்த வாய் மூலமாகவும் நகங்கள் மூலமாகவும் தன்னுடைய உடல்களே பிசுபிசுப்பாக இருக்கக்கூடிய அந்த இறகுகளை ஒன்றொன்றாக வலியை பொறுத்து கொண்டு இறகுகளை எல்லாம் பித்து எரிந்து விடுகிறது. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மறுபடியும் புது இறகு முளைப்பதற்கு கிட்டத்தட்ட 6-8 மாத காலங்கள். 6-8 மாத காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடலிலே மறுபரிணாமம் பெறுவதற்காக உடல் உறுப்புகளை கடுமையான வலிகளை பொறுத்து கொண்டு உடல் உறுப்புகளை இழந்து புது உறுப்பு வருவதற்காக தன்னை தான் தயார்படுத்தி கொண்டால் ஒழிய 6 மாதத்திற்கு பிறகு அந்த கழுகு ஒரு புதிய கழுகாக பரிணாமிக்க முடியாது. அப்படி 6 மாத காலம் அந்த அற்புதமான அந்த மிக கொடூரமான அந்த வலிகளை தாங்கி கொண்டதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 40 வருடம் அற்புதமான புது கழுகாக வட்டம் அடித்து பறக்கக்கூடிய அந்த இயல்பை இறைவன் அதற்கு வழங்கி இருக்கிறான். ஆக 80 வருடம் வளரக்கூடிய ஒரு கழுகிற்கு இடையிலே ஒரு சோதனை. அப்படி இடையிலேயே வரக்கூடிய அந்த சோதனையை எந்த கழுகுகள் மாற்ற வேண்டும், தான் அந்த சோதனையிலே ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த கழுகுகள் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரணவேதனைகளை பொறுத்து கொண்டு மறுபிறவி பெற்ற புது கழுகாக பரிணாமப்பட்டு இந்த உலகத்திலே பறந்து இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்மால் முடியாது, வலிக்கிறது என்று சோர்ந்து கிடந்த கழுகுகள் அடுத்த 6 மாத காலங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு தன்னுடைய இசையை முடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக யார் ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தான் கஷ்டப்பட்டால்தான் நல்ல நிலைக்கு வர முடியும், கஷ்டத்தை அனுபவித்தால் தான் சிறந்த எதிர்காலத்தை சந்திக்க முடியும் என்ற மனப்பக்குவத்தை நம்ம முதல்ல நமக்குள்ள விதைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒருவருக்குமே சந்தோஷம், எந்த ஒருவருக்குமே கஷ்டம் இல்லாம சந்தோஷம் கிடைக்கிறாது. எந்த ஒருவருக்குமே கஷ்டம் இல்லாமல் நல்ல நிலைக்கு போயிட முடியாது. அப்படி நல்ல நிலைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில ஒரு நல்ல நிலைக்கு போனாலும் அந்த நிலை நமக்கு நிரந்தர நிலையாக இருக்காது. அந்த சந்தோஷம் நிரந்தர சந்தோஷமாக இருக்காது. யாரொருவர் கஷ்டத்தை அனுபவித்து அந்த கஷ்டத்தின் மூலமாக நல்ல நிலைக்கு போகிறாரோ, யாரொருவர் நன்றாக படித்து அந்த படிப்பின் மூலமாக அதிக மதிப்பெண்கள் பெற்று அந்த மதிப்பெண்கள் மூலமாக உயர்கல்விகள் பெறுகிறார்களோ, யார் ஒருவர் அதிகமாக படிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டாலும் கூட அந்த கழுகை போல
தன்னுடைய படிப்பிற்கு தேவைப்படக்கூடிய எல்லா யுக்திகளையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த படிப்பை தனக்கும் உரியதாக்கி கொண்டு அந்த படிப்பின் மூலம் பெரிய இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் தான் போக வேண்டும், அவர்கள் தான் எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக முடிக்கும். இல்ல நான் படிக்கிறேன், 600 மார்க் எடுத்திருக்கேன், பிளஸ் 700 மார்க் எடுத்திருக்கேன், எப்படின்னா என்னுடைய வீட்டுல 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லாத சூழல்ல எந்த ஒரு மாணவனும் நான் படிப்பேன் என்ற மனதிலே தாக்கத்தை நீ வைத்திருந்தால் கண்டிப்பாக நீ பட்டங்களை பெறலாம், நீ ஜெயிக்கலாம், ஜெயிக்கலாம், பட்டங்களை பெற்று ஜெயிக்கலாம். அந்த பட்டங்கள் உனக்கு எப்படி உபயோகப்படும்னா உன்னுடைய கல்யாண கார்டுக்கு பின்னாடி உன்னுடைய பேரை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஒரு 10 நாள் நிகழ்வுக்குத்தான் அந்த பட்டங்கள் பயன்படுமே தவிர கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை, கண்டிப்பாக உன்னுடைய வளத்தை அது வளப்படுத்தாது என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆக